எந்த மாதிரினே வந்து கண்டுபிடிக்க முடியல. எந்த மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியாக வந்து அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. காரில் போய் ஏறி வந்து சூழ்ந்துக்கிட்டாடோ காரில் போயிட்டு. இது என்ன அரசியல் இது? இவங்க தான் வந்து நாட்டுக்கு வந்து நாட்டை வந்து அப்படியே சீர்திருத்தி மாற்றம் பண்ணி கொண்டாட போகிறாங்களா? இது என்ன செய்ய போகிறாங்க? இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு? இந்த இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. அந்த இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒட்டுமொத்த இளைஞர்கள் வந்து ஒரு 5-6% தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு கூட்டமாக தெரிஞ்சால் கூட இருக்கிற இது வந்து ஒரு 5-6% தான் இருப்பாங்க. பாருங்கள், நீங்களே இந்த காட்சியை நேரு காட்சியை பாருங்கள். எப்படி தூக்கி எறிறான் பவுன்சரு, ஏறுறவன தூக்கி எறிறான். இப்போ ஏறுறத பார்க்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது என்ன ஒரு அங்கே பாருங்கள், அவன் வயசு என்ன அவனுக்கு? அந்த பொருளை பெற்று வளர்க்குறதுக்கு அந்த அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவன் போயிட்டு இது மாதிரி வந்து ஒரு அத்துமீறி போய் ஒரு பிரச்சார வாரத்தில் ஏறி அங்கே பாருங்கள், இந்த வயசு என்ன இருக்கும் அவனுக்கு? இவனுடைய அங்கே பாருங்கள், பிடிச்சி இழுக்கிறான் பாருங்கள். 2 பேர் பவுன்சரு 2 காலை தரன்னு பிடிச்சி இழுத்து கீழே வந்து தூக்கி போடுறான். காவல்துறையை அடித்து விரட்டுது. இந்த லட்சணத்தில் எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறானோ. இதுக்கு போய் எப்படிங்க பாதுகாக்க முடியும்? நடுநிலையாளர்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி செய்கிறவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? இவன் உள்ளபடியே வந்து விஜய் வந்து உயிரை கையில் பிடிச்சி தான் நின்று ஓட்டு கட்டிட்டு அந்த ஆள். என்ன எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியல. பகிர்னு இருக்கு. இவனை வந்து அவன் வந்து இப்போ தேர்தல் அரசியலில் வந்து கொண்டு வந்தவனை வந்து மனசார வந்து சபிச்சுட்டே இருப்பார் அந்த ஆள். அந்த அளவுக்கு ஒரு இது மாதிரி பாருங்கள். இது என்ன நாகரிகம், என்ன அரசியல்? கொஞ்சம் கூட வந்து ஒரு பக்குவம் இல்லாமல் சின்ன வயசில் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? திரைப்படத்து மூலமா வந்து விஜய் சொல்லி கொடுத்ததுன்னு இதெல்லாம் விஜய் சொல்லி கொடுத்ததுனா தண்ணி அடிக்கிற மாதிரி, சிகரெட் பற்ற வைக்கிற மாதிரி, அருவா எடுத்து வெட்டுற மாதிரி, அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாத மாதிரி, வந்து தரதளத்தனமாக நடக்கிற மாதிரி, கத்துக்குட்டித்தனமாக நடக்கிற மாதிரி, என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளவு வந்து ஒரு பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுத்தது தான் அந்த விஜயோட திரைப்படங்கள் தான். அது மாதிரி பிற நடிகர்கள் வன்முறையை கற்றுக் கொடுத்ததே வந்து திரைப்படங்கள் தான். அது மாதிரி வந்து மது போதையை விட வேற வந்து ரசாயன போதைகளில் வந்து அதிக வந்து இது இருக்குங்கிறத கற்றுக் கொடுத்த அந்த ரகசியத்தை வெளியில் கற்றுக் கொடுத்ததும் அந்த திரைப்பட நடிகர்கள் தான். அவங்களே வியாபாரம் பண்ணுறாங்க. அதுக்கு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. பொழுது வரைக்கும் வந்து இருக்கிற காசை சம்பாரித்த காசை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல், இல்லை வந்து ஒரு நேரத்தில் மார்க்கெட் இருந்து அடுத்த நேரம் மார்க்கெட் இல்லாத போனோம். அந்த மன உளைச்சலில் இவனும் கெட்டு போய் இது சமுதாயத்தையும் கெடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது.